ஸோ ஒன் பீஸோட சீசன் 2 லைவ் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ எல்லாருமே பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2026 இயரோட மோஸ்ட் ஹைப் அண்ட் டிமாண்டட் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸ் தான் வந்து இருந்துச்சு. இதுக்கான ரீசன் நான் சொல்லி தான் தெரியணும்னு உங்களுக்கு வந்து அவசியம் இல்லை. ஸோ இதுக்கான ரீசன் வந்து நம்மளோட நீக்கோ ராபின். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நெஃப்ரெட்டரி விவி, அதுக்கடுத்து நம்மளோட டோனி சாப்பர். ஸோ இந்த 3 கேரக்டர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒன் பீஸ் வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறது. கிட்டத்தட்ட சீசன் 1 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆச்சு. 2023 ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி ரிலீஸ் ஆகும்போது லைக் அந்த அளவுக்கு ஹைப் வந்து அதிகமாக இருந்துச்சு. ரீசன் என்னன்னா ஒரு அனிமியோட லைவ் ஆக்ஷன் வந்து வருது. அதுவும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி ஒரு கேர்ஸ் வந்து இருந்துச்சு. என்ன விஷயம்னா கிட்டத்தட்ட எந்த ஒரு அனிமே வந்து லைவ் ஆக்ஷனாக வந்தாலும் அது வந்து ஒரு ஃப்ளாப்பாக தான் வந்து அமைய போகுதுன்றது தான் அந்த கர்ஸு. அதுக்கேற்ற மாதிரி தான் எல்லா விஷயமே நடந்துச்சு. டெத் நோட்லேருந்து டிராகன் பால்ஸ் வந்து எல்லா மேட்டருமே அப்படி தான் நடந்துச்சு. ஸோ இதே மாதிரி தான் வந்து இங்கே நடக்கும்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்கும்போது தான் வாய்ப்பில்லை ராஜான்னு சொல்லிட்டு ஒன் பீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணிடுச்சு. கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆசையோட ஆர்வத்தோட வந்து பார்த்த ஒரு சீரீஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பீஸ் வந்து மாறிச்சு. ஸோ அதே மாதிரி அதோட சீசன் 1 ரிலீஸ் ஆகி 3 வருஷம் கழிச்சு நம்மளோட சீசன் 2 இப்போ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அடுத்த சீசன் வரதுக்கு இன்னும் டைம் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு அடுத்து வர கேரக்டர்ஸ் இன்க்ளூட் பண்ணதுலேருந்து வேர்ல்ட் பில்டிங் டெவலப்மெண்ட் இருக்குல்ல, இதுலேருந்து நிறைய வேலைகள் வந்து இருக்கு. ஸோ மெயினாக இந்த வீடியோவில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒன் பீஸோட சீசன் 2 வந்து எப்படி இருக்கு, ஒர்த்தா நல்லா இருக்கா, அதுவும் இல்லாமல் இதோட அட்வான்டேஜஸ் அண்ட் இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதாவது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது. இதில் என்னென்னலாம் நல்லா பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் வந்து கொஞ்சம் சொதப்பிருக்காங்கன்றதா இந்த நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாசிட்டிவாக என்னென்ன நல்லா பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். மெயினான விஷயம் வந்து இதில் இந்த ஒன் பீஸோட கேஸ்டிங் சிஸ்டம். ஸோ கிட்டத்தட்ட நம்மளோட ஓடா சென்சேவே வந்து எல்லாரையுமே ஹேண்ட் பிக்டாக எடுத்ததுனால எல்லா கேரக்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகிருக்கு. இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜஸில் வந்து நான் பேசும்போது ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கேரக்டர் வந்து கரெக்டாக வந்து பிக் பண்ணியிருக்காரு நம்மளோட ஓடா சென்சே. ஸோ கிட்டத்தட்ட இந்த கேரக்டர்ஸ்குள்ளே இருக்க இந்த எமோஷனல் பாண்டிங்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப கிளியராக வந்து காமிச்சிருப்பாங்க. லிட்டரலாக சொல்ல போனால் நம்மளோட நாமிக்கும் சாஞ்சிக்கும், நாமிக்கும் லூஃபிக்கும், அதுக்கப்புறம் ஜோரோக்கும் மற்ற க்ரூக்கு இருக்குது, ஜோரோக்கும் லூஃபிக்கும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லா பாண்டிங்ஸுமே வந்து கிளியராக காமிச்சிருப்பாங்க. இவங்க தான் மெயின் கேரக்டர். ஸோ இவங்களுக்கு மட்டும்தான் பாண்டிங் காட்டணும்னு இல்லாமல், ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ விஸ்கி பி கார்க். ஸோ இந்த விஸ்கி பி கார்க்கில் நம்மளோட மிஸ் ஆல் சண்டே இல்லை, நம்மளோட இவங்க விவியோட பார்ட்னராக ஒருத்தர் வருவார் இல்லையா, அவரோட பேர் வந்து ஞாபகம் இல்லை, பிரின்ஸ்னு நினைக்கிறேன். லைக் இந்த க்ரௌன் வந்து வச்சிருப்பார் இல்லையா. ஸோ அவரோட கனெக்ஷன் கூட ரொம்ப டீப்பாக காமிச்சிருப்பாங்க. ஈவன் இதை வந்து அனிமேவோ இல்லை மாங்காலேயோ வந்து காமிச்சிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பயங்கர ஃபோக்கஸ்டாக வந்து இந்த எமோஷனல் பாண்டிங்ஸில் வந்து ஒர்க் பண்ணி பயங்கர பர்ஃபெக்டாக வந்து மேட்சப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக இந்த டீம் வந்து பாராட்டியே ஆகணும். அடுத்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இருக்க இந்த அனிமே இண்டஸ்ட்ரியிலேயே ஒன் பீஸ் வந்து பேர் போனது இந்த வேர்ல்ட் பில்டிங்காக. வேர்ல்ட் பில்டிங் வந்து ஏன் முக்கியம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அனிமே வந்து எப்படிப்பட்ட கதையாக இருந்தாலும் சரி, அந்த அனிமையோட வேர்ல்ட் பில்டிங் சரியில்லைனா கண்டிப்பாக அந்த அனிமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. பட் இந்த ஒன் பீஸில் கதையும் பீக்காக இருக்குது, அதே சமயம் இந்த வேர்ல்ட் பில்டிங் அதோட பீக்காக இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒன் பீஸ் அனிமே வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து தெரியும் வேர்ல்ட் பில்டிங்கில் எந்த அளவுக்கு ஒர்க் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு. அதை வந்து ரியல் லைஃப்பில் கன்வெர்ட் பண்ணுறதுன்றது கிட்டத்தட்ட ஒரு இம்பாசிபிளான விஷயம் கூட சொல்லலாம். அதை பாசிபிள் ஆக்கின இந்த டீமுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து கொடுத்தே ஆகணும். லிட்டரலாக சொல்கிறேன், நான் வேர்ல்ட் பில்டிங்கை பார்த்து லைக் வாயை பிறந்துட்டு உட்காந்துருந்தேன், எப்படிதான் இதெல்லாம் வந்து பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ரிவர்ஸ் மவுண்டைன் ஆர்க், அந்த லபூன் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிட்டரலாக லைக் சான்ஸே கிடையாது, ரொம்ப பக்கா வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதெல்லாம் இந்த சீரிஸோட பாசிட்டிவ்னு சொல்லலாம். இதுக்கு மேலே சொல்ல போகிறது நெகட்டிவ் கிடையாது. லைக் எனக்கு அங்கங்கே சொதப்பின மாதிரி தோணுன விஷயங்கள் தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதில் மெயினான விஷயம் நிறைய ரிவீல் பண்ணிட்டாங்க. லைக் எக்ஸசிவாக ரிவீல் பண்ண மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. மெயினான விஷயம், கோல்டி ராஜர் என்னோட பையன் தான் ஏஎஸ் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதை வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், பட் இதை வந்து சொல்ல வச்சுட்டாங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட டிராகன் வரும்போது பின்னாடி வந்து சாபோ வர மாதிரி காட்டுவாங்க. சாபோ வந்து ஏர்லி ஸ்டேஜில் ரிவீலே பண்ண மாட்டாங்க. சாபோ எப்படி உள்ளே வந்தாருன்னு எனக்கு வந்து தெரியாது. ஸோ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலோமியோ. ஸோ இவன் வந்து கிட்டத்தட்ட 800 சாப்டர் சம்திங் அந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலோமியோ பற்றி வந்து பேச ஆரம்பிப்பாங்க. பட் அதுக்குள்ளே வந்து நம்மளோட லாக்டவுனில் எப்படி பார்த்தலோமியோ வந்தாருன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அங்கங்கே இடித்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அதுவும் இல்லாமல் மெயினாக ஜாப்பனீஸில் பார்க்கும்போது ஒரு தனி ஃபீல். ஸோ அது நான் சொன்னேன் இல்லையா, நான் இதை வந்து நெகட்டிவாக மட்டும் சொல்ல, பாசிட்டிவ் விஷயங்களும் இருக்குது. மெயினான விஷயம் ஜாப்பனீஸில் பார்க்குறது. ஜாப்பனீஸில் பார்க்கும்போது லைக் லிட்டரலாக நான் திருப்பி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சீரிஸ் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. மோஸ்ட்டாக இங்கிலீஷ் டப்லையும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் சாப்பரோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப க்யூட்டாக வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. இங்கிலீஷோட வாய்ஸ் ஆக்டர்ஸ் ரொம்ப பர்ஃபெக்ட். ஸோ அதில் எந்த குறையுமே கிடையாது. ஸோ அதுக்கப்புறமா
சாப்பரோட அந்த மான்ஸ்டர் வெர்ஷன் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. ஏன்னா அது வந்து ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் தான் வந்து அந்த ரோலை வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஒரு சூட் போட்டு பண்ணதுனால மூஞ்சில வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சு. அதெல்லாம் வந்து இருக்க பிரச்சனையா நான் வந்து சொல்லுவேன். பட் ஓகே, இந்த அளவுக்கு பண்ணதே பெரிய விஷயம் தான். ஸோ அடுத்து நான் இந்த வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி பீக்கான விஷயங்களை பற்றி இப்போ நான் வந்து பேச போகிறேன். மெயினாக டாக்டர் ஹிருலுக்கோட சீன் லிட்டரலா தே ஸ்லேட் நான் வந்து சொல்லுவேன். லிட்டரலா சொல்றேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீனா டாக்டர் ஹிர்லுக்கோட சீன் வந்து இருந்துச்சு. லைக் வென் டஸ் அ மேன் டைஸ். ஸோ அந்த சீன் வந்து லிட்டரலா சொல்றேன், எனக்கு சொல்றதுக்கே வாயே வரல. அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான ஒரு சீன். ஒரு மனுஷனை வந்து ஒரு புல்லட் வந்து பட்டதுக்கு அப்புறம் அவன் வந்து செத்துருவானா, இல்ல அவனோட மஷ்ரூம்ல வந்து பாய்சன் இருக்கும்போது அவன் சாவானா, இல்ல. ஸோ அவன் வந்து எப்போ சாவானா, மற்ற மனுஷங்கள் வந்து இவனை எப்போ மறக்கிறாங்களோ அப்பதான் வந்து அவன் சாவான்றத அந்த சீன் வந்து லிட்டரலா சொல்ற ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா ஸ்க்ரீன் பிளே வந்து பண்ணியிருந்தாங்க. இதுக்கு வந்து இன்னொரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து இந்த டீமுக்கு வந்து சொல்லலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அந்த செர்ரி பிளாசம்ல இருந்து நிறைய விஷயத்த ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வந்து காமிச்சிருப்பாங்க. அடுத்து நான் ஒன் பீஸோட கேரக்டர் கேஸ்டிங்ஸை பத்தி பேச போறேன். மெயினான 3 பேர். லூஃபியை பத்தி நான் எதுவும் பேச விரும்பல. லூஃபி பெர்ஃபெக்ட். ஸோ அதுக்கு அடுத்து இருக்க 3 கேரக்டர்ஸ், எமிலி ருடான நம்மளோட நாமி, அண்ட் தென் மேக்கன்யூவான நம்மளோட ஜோரோ, அண்ட் தென் நம்மளோட ராஸ் டெய்லர் நம்மளோட சாஞ்சி. இந்த 3 பேரு லிட்டரலா தி ஸ்லேட்னே நான் வந்து சொல்லுவேன். மெயினா நம்மளோட மேக்கன்யூ வந்து பாத்தீங்கன்னா சீசன் 1ல இருந்த பாடிக்கும் இப்ப இருக்க பாடிக்கும் சேஞ்சஸ் என்னன்றது உங்க எல்லாருமே கிளீனா தெரிஞ்சுக்கும். நீங்க எல்லாருமே கண்டிப்பா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் வந்து சீசன் 1ல சொன்ன குறையா வந்து இதை எடுத்து பெர்ஃபெக்ட்டா வந்து ரோலை வந்து முடிச்சாரு நம்மளோட மேக்கன்யூ. அவரோட பர்சனல் ஜிம் ட்ரைனர் வந்து நிறைய இடத்துல கமெண்ட் வந்து பண்ணியிருந்தாரு. இந்த மாதிரி நான் வந்து பயங்கரமான ப்ராக்டிஸ் வந்து கொடுத்துருந்தேன். அதுவும் இல்லாமல் அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருந்தாரு. டெய்லியுமே வந்து ட்ரைனிங் எடுத்தாரு. ராத்திரி 2 மணி 3 மணிக்கெல்லாம் வந்து ட்ரைனிங்லாம் எடுத்தாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி ராஸ் டெய்லர். ஸோ இந்த மனுஷனை பத்தி நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு வந்து தெரியல. லிட்டரலா ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து பண்ணியிருப்பாரு வாழ்க்கையில. அவர் எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஸ்டேட்ல இருந்து எப்படி வந்து இப்ப மாறி இருக்காருன்றத ஒரு கிளீனா ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லயே வந்து ரெக்கார்ட் பண்ணி அவர் வந்து காமிச்சிருப்பாங்க. நீங்க அதை வந்து ஃப்ரீயா இருந்தீங்கன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ அதுவும் இல்லாம அவர் இந்த லெக் ட்ரைனிங்காக நிறைய ப்ராக்டிஸ்லாம் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ இதெல்லாம் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோலை வந்து இவரும் வாங்கியிருப்பாரு. இதுல காமெடியான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட மேக்கன்யூவான ஜோரோ வந்து ஜோரோட ஆடிஷனுக்கு தான் போறோம்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்து ஜோரோ வந்து செலக்ட் ஆயிருப்பாரு. அடுத்த விஷயம் நம்மளோட நாமி. ஸோ எமிலி ராட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 வருஷம் வந்து நாமிக்கு நான் தான் நடிப்புன்னு சொல்லிட்டு பயங்கர சண்டை போட்டதான் வந்து சொல்றாங்க. சண்டை போட்டு தான் இந்த ரோலை வந்து வாங்கினாங்களாம். ஆனா நம்மளோட ஜோரோ பாத்தீங்களா, ஜோரோக்கு என்னன்னே தெரியாம ஜோரோ கேரக்டர் வந்து வாங்கிட்டு வந்தாரு தலைவர். நாமிக்குமே நான் சொன்ன மாதிரி சண்டை போட்டு அவங்க ஃபைனலா சொல்ல போனா ரொம்ப பெர்ஃபெக்ட்டான ஒரு கேஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் நான் இந்த ஒன் பீஸ் சீசன் 2 பத்தி நான் கவனிச்ச விஷயங்கள். நீங்க வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் கவனிச்சீங்க, உங்களுக்கு எதெல்லாம் வந்து பிடிச்சிருந்துச்சு, எதெல்லாம் வந்து பிடிக்கல, எதெல்லாம் வந்து மாத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க. ஸோ எல்லா விஷயத்தையும் நீங்க தாராளமா கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணலாம். இதுக்கு மேல இந்த சேனல்ல நான் கண்டினியூஸா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவேன் கண்டிப்பா. ஸோ அதனால இந்த சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி உடைச்சிருங்க. ஸோ அடுத்து ஒரு நல்ல வீடியோ உங்களை மீட் பண்றேன். ஸோ bye guys.